Hi viewers, today we are going to start third lesson book exercise வந்து பார்க்கலாம். ஓகேவா? ப்ரீவியஸாக வந்து தேர்ட் லெசனுடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து புக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி ஜென்ரலாக சொல்லியிருந்தோம், அதாவது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் பிஸ்னஸ்லேருந்து எடுக்க முடியாது அப்படின்னா ரெமுனரேஷன் வந்து பே பண்ண மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு, அப்புறம் வந்து சேலரி, இதெல்லாம் வந்து ரெமுனரேஷனில் வரும், இதெல்லாம் பே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லோனை யாராவது பார்ட்னர்ஸ் வந்து பிஸ்னஸ்க்கு லோன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க அப்படின்னா 6% மட்டும்தான் கொடுப்பாங்க, வேறு எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேவா? அது வந்து அக்ரிமெண்ட் போடலைன்னா. ஓகேவா? அதே மாதிரி பிஸ்னஸில் வந்து ப்ராஃபிட் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஈக்குவலாக தான் பிரித்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஜென்ரலாக கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அந்த கொஷினை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் லெசனில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆகாஷ், பாலா, சந்துரு அண்ட் டேனியல் ஆர் வந்து பார்ட்னர்ஸ் இன் எ ஃபர்ம். இவங்க 4 மெம்பர்ஸ் வந்து பார்ட்னராக இருக்காங்க. தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப் டீட். அவங்க வந்து டீடுனா தெரியும், பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வந்து போடலை. ஹவ் வில் யூ டீல் வித் தி ஃபாலோயிங்? நீ வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை எப்படி டீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆகாஷ் ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் மேக்ஸிமம் கேபிட்டல், ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 10% பெர் ஆனம்னா ஒரு ஆண்டுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 10% வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து கேட்குறாரு. ஆனால் அக்ரிமெண்ட் போடலை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பாலா ஹேஸ் வித்ட்ரா ருபீஸ் எவ்வளோ அப்படின்னா 3000 பெர் மந்த், பிஎம்னா பெர் மந்த் வந்து எடுத்திருக்காரு. அதர் பார்ட்னர்ஸ் ஆஸ்க் பாலா டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அட் 8% பெர் ஆனம். பாலா வந்து 8% என்ன பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து பே பண்ண சொல்கிறாங்க. பாலா டிட் நாட் அக்ரி டு இட். இதுக்கு வந்து பாலா வந்து ஒத்துக்கல. அதாவது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லைன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, கலெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால பாலா வந்து பே பண்ண மாட்டார். நெக்ஸ்ட் வந்து ஆகாஷ் டிமாண்ட்ஸ் டு ப்ராஃபிட் டு ஷேர்ட் இன் கேபிட்டல் ரேஷியோ பட் அதர்ஸ் டு நாட் அக்ரி. ஆகாஷ் வந்து கேட்குறாரு, எனக்கு வந்து ப்ராஃபிட் எல்லாம் டிவைட் பண்ணும்போது கேபிட்டல் ரேஷியோவில் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆகாஷ் வந்து கேட்குறாரு. அதாவது பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இல்லைன்னா ப்ராஃபிட் எல்லாம் வந்து ஈக்குவலாக தான் பிரித்து எடுத்துக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதனால இவர் கேட்கக்கூடிய கேபிட்டல் ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி டேனியல் டிமாண்ட் சேலரி அட் தி ரேட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னா 10,000 பெர் மந்த் ஆஸ் ஹி ஸ்பெண்ட்ஸ் ஃபுல் டைம் ஃபார் தி பிஸ்னஸ். நான் ஃபுல் டைம் பிஸ்னஸில் இருக்கேன், எனக்கு வந்து பெர் மந்த் வந்து 10,000 சேலரி வேணும் அப்படின்னு சொல்லி டேனியல் கேட்குறாரு. அக்ரிமெண்ட் போடலைன்னா ரெமுனரேஷன், சேலரி, கமிஷன் இது எல்லாமே பே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லோன் அட்வான்ஸ்ட் பை சந்துரு டு தி ஃபர்ம் எவ்வளோ கொடுத்துருக்காருன்னா 50,000 வந்து லோன் கொடுத்துருக்காரு. யார் கொடுத்துருக்கா அப்படின்னா சந்துரு வந்து கொடுத்துருக்காரு. ஹி டிமாண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அட் 12% பெர் ஆனம். 1 இயருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 12% வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறான்னா சந்துரு வந்து கேட்குறாரு. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து எவ்வளோ அக்ரிமெண்ட் போடாமல் இருந்தால் எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னா ஒன்லி 6% தான் பே பண்ணுவாங்க. ஆனால் இவர் வந்து 12% கேட்குறாரு. இவர் கேட்கக்கூடிய இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் அமௌண்ட் வந்து பிஸ்னஸில் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோதான் ஆன்சர் வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? அப்போ ரெமுனரேஷன் இதெல்லாம் பே பண்ண மாட்டாங்க, எதுக்கெல்லாம் பே பண்ணுவாங்க, இதெல்லாம் பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நம்ம ஆன்லைனில் எழுதி விட்டாலே போதும். தட்ஸ் ஆல். இதெல்லாம் ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். மேபி கேட்க மாட்டாங்க, சப்போஸ் கேட்டால் இப்படி வந்து ரைட் பண்ணணும். ஓகே? தேர்ட் லெசன் புக் எக்ஸசைஸ் 2 வந்து பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ரிப்பேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் ரூபன் அண்ட் டெரி when their capital are fixed. இப்போ 2 types of capital இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், fixed capital and fluctuating capital. இப்போ fixed capital வந்து பார்த்துட்டு இருக்கோம். fixed capitalனா பார்ட்னர்ஸ் வந்து 2 types of அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அக்கௌண்ட் அப்படின்னா பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் உடைய கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் உடைய கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒன்லி
ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொன்னாலே கேபிட்டல் மட்டும் செப்பரேட்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கேபிட்டலில் வந்து பிகினிங்கில் இருக்கக்கூடிய கேபிட்டல் அந்த இயரில் வந்து அடிஷ்னல் கேபிட்டல் பார்ட்னர்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அது மட்டும்தான் என்ட்ரு ஆகும், வேறு எதுவுமே என்ட்ரு ஆகாது. கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இதெல்லாம் வந்து என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாக சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்ட்னருடைய கேபிட்டல் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்தால் எப்படி அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டினை ரீட் அவுட் பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலர்ஸில் கொடுத்துருக்காங்க கேபிட்டல் 1/4/2018 வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ரூபன் அண்ட் டெரி. ரூபனுடைய கேபிட்டல் 70, டெரி 50,000. அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அதுவும் 1/4/18 சிஆர்னு கொடுத்துருக்காங்க. அது கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் கேபிட்டல். அப்போது பிகினிங்கில் இருக்கக்கூடிய கேபிட்டலும் பார்ட்னர் எகைன் பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும்போது கூடுதலாக கேபிட்டல், இந்த கேபிட்டல் மட்டும்தான் கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ட்ரு ஆகும் அவங்களுடைய கேபிட்டல் ஃபிக்ஸ்டாக இருந்தால். நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் இது எல்லாமே எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்போ நம்ம வந்து எப்படி ஹெட்டிங் எழுதிக்கணும் அப்படின்னா வென் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுவோம். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் உடைய கரண்ட் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது வந்து 2 சைட்ஸ் வந்து எடுத்துக்கோ, அக்கௌண்ட்ஸ் நோட்டில் 2 சைட்ஸ் வந்து எடுத்துக்கோ, டெபிட் சைட், கிரெடிட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்குவோம், அக்கௌண்ட் நோட்டை வந்து டிவைட் பண்ணி எடுத்துப்போம். சென்டர் பிளேஸில் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கோ, டெட்டார், கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கோ. டெபிட் சைடில் டேட், பர்டிகுலர்ஸ், ஒரு காலத்தில் வந்து ரூபன், இன்னொரு காலத்தில் டெரி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அதே டைமில் வந்து கிரெடிட் சைட்லேயும் போயிட்டு டேட், பர்டிகுலர்ஸ், ரூபன், டெரி இவங்களுக்கு தனித்தனியாக அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அவங்க நேம் எல்லாம் ரைட் பண்ணி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் மட்டும்தான் என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது ஆல்ரெடி நம்ம என்ட்ரி எல்லாம் சொல்லியிருக்கோம். பிஸ்னஸ்க்குள்ள வந்து கேபிட்டல் வந்தது அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ கேபிட்டல் கிரெடிட் சைடில் இருக்கனால கிரெடிட் சைடில் போயிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேபிட்டல்னு ரைட் பண்ண மாட்டோம், பை பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த கேபிட்டல் 1/4/18 இருக்கக்கூடிய கேபிட்டல் வந்து கிரெடிட் சைடில் போயிட்டு அந்த டேட் வந்து ரைட் பண்ணிக்கணும். 1/4/2018 ரைட் பண்ணி பை பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இப்போ ரூபனுக்கு செப்பரேட் அக்கௌண்ட், டெரிக்கு செப்பரேட் அக்கௌண்ட் இருக்கு. ரூபனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 70,000 இருக்கு. அதே மாதிரி டெரி வந்து 50,000 கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த 50,000 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க கொண்டு வந்த என்ன கேபிட்டல் அப்படின்னா அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கு. இந்த அடிஷ்னல் கேபிட்டலும் இந்த பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் வந்து என்ட்ரு ஆகும். அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்தாலும் அதுக்கு என்ன என்ட்ரி அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸுடைய என்ன அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே வந்து ஓப்பனிங் கேபிட்டல் எழுதும்போது தான் பை பேலன்ஸ் B/Dன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய கேபிட்டல்லாம் கேஷ் இல்லை அப்படின்னு சொன்னால் பேங்க் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட் இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் எழுதிக்கலாம், பை பேங்க் இல்லைனா கேஷ் எது வேணாலும் எழுதிக்கலாம் ரைட் பண்ணி. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் இவர் எவ்வளோ கொண்டு வந்தாரு, எவ்வளோ இவர் ரூபன் வந்து 18,000 கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி டெரி வந்து 16,000. தட்ஸ் ஆல். ஸோ இந்த கேபிட்டல் மட்டும் அப்ளை பண்ணி இந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இந்த அக்கௌண்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட்டில் மட்டும்தான் டிரான்சாக்ஷன் இருக்குது, டெபிட்டில் இல்லை. கிரெடிட்டில் டிரான்சாக்ஷன் இருந்தாலும் அதை க்ளோஸ் பண்ணி அப்படியே எங்கே கொண்டு போகணும் அப்படின்னா டெபிட்க்கு போய் அந்த பேலன்சிங் பேரை ரைட் பண்ணணும். டேலி அப்படிங்கும்போது போத் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதனால பேலன்ஸ் பண்ண போகிறோம். 7 + 1 வந்து 8. அதே மாதிரி இங்கே 0 0 0 6 5 + 1 வந்து 6. இவருக்கு வந்து 88,000, இவருக்கு வந்து 66,000. ஸோ ரெண்டு சைடும் அந்த பேலன்சிங் ஃபேரை கொண்டு வந்து ரைட் பண்ணுவோம். ரூபன் வந்து 88,000, அவர் வந்து டெரி வந்து 66,000. ஸோ இந்த பேலன்ஸ் இங்கே வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மேலே பர்டிகுலர்ஸில் வந்து ரைட் பண்ணி காமிப்போம். இங்கே வந்து பை பேலன்ஸில் இருக்கு இல்லையா, இதை வந்து எங்கே கொண்டு வரோம், டெபிட் சைடுக்கு கொண்டு வரும்போது இங்கே வந்து என்ன எழுதும் அப்படின்னா இதனுடைய ஓப்பனிங் டேட்டு 1/4/18, க்ளோசிங் டேட் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை கொண்டு வருவோம். க்ளோசிங் டேட்டு பார்த்தோம்னா 31/3/2019 வரும். டேட் எல்லாம் தெரியும், 1/4
18ல் 1/4/18ல் வந்து ஓப்பனிங் டேட்னா க்ளோஸ் பண்ணக்கூடிய டேட் வந்து 31/3/2019 தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த க்ளோசிங் டேட்டை தான் நம்ம இங்கே வந்து ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிட்டு டு பேலன்ஸ் C/D அப்படின்னு ரைட் பண்ணி இந்த அமௌண்ட் 88,000 ரைட் பண்ணுவோம். இங்கே வந்து 66,000 ரைட் பண்ணி இந்த பேலன்ஸிங்கை வந்து நெக்ஸ்ட் இந்த கரண்ட் இயர் முடிஞ்சு நெக்ஸ்ட் இயருக்கு வந்து என்ன பேலன்ஸாக கொண்டு போவோம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு போவோம். அப்போ வந்து 31/3/19 அன்னைக்கு வந்து அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் பிகினிங் டேட் 31 முடிஞ்சா 1, 3 முடிஞ்சா 4, அந்த இயர் வந்து சேஞ்ச் ஆகாது, அந்த இயர் அப்படியே தான் இருக்கும். அப்போ 1/4/19 வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக இங்கே வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ 1/4/19 சொல்லி ரைட் பண்ணி இங்கே போய் பை பேலன்ஸ் B/D ஓப்பனிங் பேலன்ஸை போகிறனால B/Dன்னு சொல்லி ரைட் பண்ணி இங்கே என்ன பேலன்ஸிங் இருக்குது 88,000, 66,000 அதே அமௌண்ட்டை இங்கே ரைட் பண்ணி 2 லைன் வந்து அப்ளை பண்ணி காமிச்சிருவோம். இப்படி தான் வந்து என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கேபிட்டல் அக்கௌண்ட் மாதிரியே தான், ஓகேவா? இப்போ 2 அக்கௌண்ட்டுமே கேபிட்டல்னு எழுதக்கூடாது அப்படிங்கிறனால தான் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதாமல் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா அப்பப்போ அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் ஃபுல்லாகவே எந்த அக்கௌண்ட்டில் என்ட்ரு ஆகும் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட். இதுவும் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் தான். கேபிட்டல்னு ஆல்ரெடியே நம்ம தனியாக கேபிட்டலை மட்டும் ஒரு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சனால தான் அதை வந்து இங்கே வந்து நம்ம என்னென்ன எழுத மாட்டோம் அப்படின்னா கேபிட்டல்னு ரைட் பண்ணாமல் நம்ம என்னென்ன ரைட் பண்ணி காமிக்கிறோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுறோம். ஓகேவா? டெய்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்லாம் வந்து இப்போ கேபிட்டல் அப்படிங்கும்போது பிகினிங்கில் கொண்டு வரக்கூடிய கேபிட்டல் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற வரைக்குமே எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இப்போ கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இதெல்லாம் வந்து மந்த்லி நம்ம பே பண்ணக்கூடியது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அதே மாதிரி சேலரி, இதெல்லாம் வந்து அப்பப்போ மந்த்லி நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன். இதெல்லாம் 1 இயருக்கு அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. இதில் வந்து சம் சேஞ்சஸ் வரனால தான் இதை வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் ரைட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன அக்கௌண்ட் ரைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட்னா நடப்பு கணக்கு அப்படின்னு அர்த்தம். அப்பப்போ நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை மட்டும் என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடியே சொல்லியிருக்கோம் டெபிட் சைடில் வந்து என்ன என்ட்ரு ஆகும் அப்படின்னா ட்ராயிங்ஸு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸு என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கான என்ட்ரி வந்து ஆல்ரெடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும். அந்த என்ட்ரிஸ் எல்லாம் வந்து எங்கே அப்ளை பண்ணி காமிக்கணும், டெபிட் சைடில் அப்ளை பண்ணி காமிக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட்டோடைய ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க 1/4/18 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து சிஆர்னு கொடுத்துருந்தா இந்த கரண்ட் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் ரைட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் வந்து கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி டெட்டார்னு கொடுத்துருந்தா அந்த கரண்ட் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடில் எழுதணும். சம்டைம்ஸ் வந்து இங்கே டெட்டாரும் இங்கே கிரெடிட்டார்னு கொடுத்துருந்தா இங்கே ரூபனுடைய அக்கௌண்ட்டை போய் டெபிட் சைடில் ரைட் பண்ணணும், இவருடைய அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சைடில் ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே 2 ரூபன் அண்ட் டெரியோடைய அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து எங்கே ரைட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கிரெடிட்டில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கரண்ட் அக்கௌண்ட். அதனால கரண்ட் அக்கௌண்ட் ரைட் பண்ணும்போது கரண்ட் அக்கௌண்ட்டில் போய் கரண்ட் அக்கௌண்ட்னு ரைட் பண்ணக்கூடாது. என்ன ரைட் பண்ணோம் அப்படின்னா பை பேலன்ஸ் B/D ஓப்பனிங் பேலன்ஸ்னால B/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கோம். அந்த டேட்டு கொடுத்துருக்காங்க. டேட் வந்து 1/4/18 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேலன்ஸ் வந்து ரைட் பண்ணிப்போம். இவருக்கு வந்து ரூபன் வந்து 25,000 வச்சிருக்காரு. அவர் வந்து 15,000 அவருடைய கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ். அவர் அடிஷனல் கேபிட்டல் ஃபிக்ஸ்டு கேபிட்டலில் போட்டோம். அப்புறம் ட்ராயிங்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் வந்து எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னா டெபிட் சைடில் அப்ளை ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ டெபிட் சைடில் போயிட்டு ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து இயர் கொடுத்துருக்காங்க 2018 to 2019 அப்படின்னு சொல்லி ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. டு ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ரூபனுடைய அக்கௌண்ட்டில் வந்து 10,000, அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து 6,000. அப்போது 10,000 நெக்ஸ்ட் வந்து 6,000 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் சப்போஸ் அவங்க கால்குலேட் பண்ணாமல் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பர்சன்டேஜில் போயிட்டு இந்த ட்ராயிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ட்ராயிங்ஸில் அந்த பர்சன்டேஜை யூஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ்ன்னு சொல்லி ரைட் பண்ணி ஸோ அங்கே கொடுத்துருக்க அமௌண்ட் 500
நெக்ஸ்ட் வந்து 300 அதை வந்து ரைட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 2018 and ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடில் வரும். ஸோ அது வந்து 2018 and 19 கொடுத்துருக்காங்க. ஸோ 2018 and 19 ஸோ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு சொல்லி ரைட் பண்ணி இங்கே வந்து பை ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரோப்ரியேஷன் அப்படின்னா பகிர்வு அப்படின்னு சொல்லி அர்த்தம். லாப நட்டு பகிர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா, ப்ராஃபிட்டை ஒருத்தரை மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க, 2 பேருமே பிரித்து எடுத்துக்காங்க. அதனால தான் இங்கே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ரைட் பண்ணி ஒருத்தர் வந்துக்கு ரூபனுக்கு வந்து 35,000 ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, இன்னொருத்தருக்கு வந்து 25,800 வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை நம்ம ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லாம் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொன்னால் கிரெடிட் சைடில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு ரைட் பண்ணி ஒருத்தருக்கு வந்து 3,500, நெக்ஸ்ட் வந்து 2,500 ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, ரைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி சேலரி கொடுத்து ரூபனுக்கு வந்து நில் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெரிக்கு வந்து 18,000. அப்போது நில் பேலன்ஸ் கொடுத்தா அப்போ நம்ம சேலரி அப்படின்னு சொல்லி பை இதெல்லாம் கிரெடிட் சைடில் தான் அப்ளை ஆகும். நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எக்ஸ்பென்சஸ்னால. இங்கே வந்து ரூபனுக்கு நேராக நில் கொடுத்தா நில் போட்டுருவோம். நெக்ஸ்ட் டெரிக்கு வந்து 18,000 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து கமிஷன் கொடுத்துருக்காங்க. கமிஷன் வந்து ரூபனுக்கு வந்து கமிஷன் கொடுத்துருக்காங்க, டெரிக்கு வந்து கமிஷன் கொடுக்கல. ஸோ பை கமிஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ரூபன் வந்து 12,000, அவருக்கு வந்து கமிஷன் கொடுக்கல, அங்கே நில் போட்டாச்சு. ஓகேவா, தட்ஸ் ஆல். அப்போ டெபிட் சைடில் வந்து ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் மட்டும்தான் அப்ளை ஆகும். கிரெடிட் சைடில் கரண்ட் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் ரைட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன், இவ்வளோ தான். இதை ரைட் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் எங்கே வருது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பார்த்தோம் அப்படின்னா கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ கிரெடிட் சைடில் வந்து ஆட் பண்ணி அதை அப்படியே டெபிட்க்கு சேஞ்ச் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பேலன்சிங் ஃபிகரை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 0, 0, 5, இங்கே வந்து 5 + 5 10, 13, 14, 15க்கு 5, பேலன்ஸ் 1, 1 + 2 3, 3 + 3 6, 6 + 1 7, 75,500. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 0, 0, 8 + 5 13க்கு 3, பேலன்ஸ் 1, 1 + 5 வந்து 6, 6 + 5 11, 11 + 2 வந்து 13, 13 + 8 வந்து 21க்கு 1, பேலன்ஸ் 2, 2 + 1 3, 3 + 2 வந்து 5, 5 + 1 6, 61,300 வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 அமௌண்ட்டையும் டெபிட் சைடு கொண்டு வந்துடுவோம். ஒருத்தருக்கு வந்து 75,500, இன்னொருத்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா 61,300. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 75,500 இருந்து இங்கே 10,500 வந்து மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிட்டோம் 0, 0, 10லேருந்து 5லேருந்து 5 மைனஸ் பண்ண 0, இங்கே 5 அப்படியே இருக்குது. இங்கே வந்து 7லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால் 65,000 வந்து யாருக்கு பேலன்சிங் கிடச்சிருக்கு அப்படின்னா ரூபனுக்கு 65,000. ஸோ இங்கே போயிட்டு நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா டு பேலன்ஸ் C/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டெரிக்கு பேலன்ஸ் பண்ண போகிறோம். டெரியோடைய பேலன்ஸிங் கிரெடிட் பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 61,300 இருக்குது. இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 6,300 கிடைக்குது. ஸோ இதை மைனஸ் பண்ணுறோம் 0, 0, 0. இப்போ வந்து 11லேருந்து 6 மைனஸ் பண்ணிட்டோன்னா 5, இங்கேருந்து 1 பாரோ பண்ணிட்டோம் 5 தான் கிடைக்கும். அப்போ 55,000 கிடைச்சது. ஓகேவா, ஸோ இந்த 55,000 அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த பேலன்ஸுங்க வந்து எங்கே அப்ளை பண்ணி காமிப்போம் அப்படின்னா கிரெடிட் சைடில் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். நமக்கு ஸ்பேஸ் பத்தலை, அதனால இந்த அக்கௌண்ட்டுக்கு நேராக நம்ம போய் என்ன எழுதலாம்னா பை பேலன்ஸ் B/D நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு போவோம். கொண்டு போகும்போது இங்கே போயிட்டு என்னென்ன எழுதுவோம், அவருடைய அக்கௌண்ட்டுக்கு நேராக 65,000 ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி டெரியோடைய அக்கௌண்ட்டுக்கு நேராக நம்ம எவ்வளோ ரைட் பண்ணுவோம் அப்படின்னா 55,000 ரைட் பண்ணி 2 லைன் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். இந்த அமௌண்ட் வந்து இங்கே ரைட் பண்ணணும், இங்கே ஸ்பேஸ் பார்த்ததுனால இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா,
இங்கே வந்து டேட் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே க்ளோஸ் பண்ணுற அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற டேட் வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னா 31/3/2019. இது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக போகும்போது இங்கே டேட் வந்து என்ன வரும்னா 1/4/19 அப்படின்னு சொல்லி டேட் வந்து ரைட் பண்ணி காமிப்போம்.